Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தஞ்சாவூர்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கோயிலை கட்டினாங்க. அந்த கோயிலுடைய பேஸ் எப்படின்னா கீழே பந்து போலவும் மேலே வந்து கோபுரமாகவும் இருக்கும். அந்த பேஸை வச்சு உருவாக்கப்பட்டதான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அந்த தலையாட்டி பொம்மையோடைய செய்கிற ஊர் தான் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில். இதுதான் அதோட பேஸு. கீழே எப்படி வந்து ஒரு பந்து போல இருக்கும், மேலே தான் இருக்கும். இது அந்த பொம்மையில் வச்சோம்னா எந்த பக்கம் இது பண்ணாலும் நமக்கு வந்து விழாமல் மறுபடியும் ஷேக் ஆகி நம்ம நிமிர்ந்து நிற்போம். அதே போல தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலும். அது என்ன ஆகும்னா பூகம்பம், இடி தாக்குறது, மழை, பெருவெள்ளம் போன்ற எந்த இயற்கை இடர்பாடுகளும் இல்லாமல் எந்த பக்கம் இருந்தாலும் அது வந்து நிமிர்ந்து நிற்கிறது, 1000 வருஷமாக நிற்குது. அதே போல தான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. வணக்கங்க, நான் பொம்மை செய்கிற உற்பத்தியாளர் ராஜேந்திர பிரபு பேசுகிறேன். இந்த தொழில் வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாங்க. இந்த பொம்மையை வந்து நாங்கள் வந்து ஒரு 3 தலைமுறை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படியே தாத்தா செஞ்சாங்க, அப்புறம் அப்பா செஞ்சாங்க, இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு, தொழில் போயிட்டுருக்கு. இது வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. கீழே வந்து மண் இருக்கும், மேலே வந்து சாக் பவுட்ரு, சாக்கில் செய்யுது. இது வந்து மிஷின்லாம் கிடையாது, கைனாலும் செய்யணும். அதான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, கைவினை பொருள். இது வந்து கவர்மெண்ட்லேயும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த தொழில் இந்த ஊருக்கு மட்டும்தான் சிறந்த தொழில். எங்கே செஞ்சாலும் நேம் வந்து தஞ்சாவூர் பொம்மை தான். இப்போ இது டெல்லியிலே செஞ்சாலும் டெல்லின்னு சொல்ல மாட்டாங்க, இது தஞ்சாவூர் பொம்மை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. இதை உருவாக்குறதுக்குன்னு மண்பாண்ட தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த கைவினை தொழிலாளர்கள் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 குடும்பம் செஞ்சுருக்காங்க. இப்போ ஒரு 3 குடும்பம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து உலக அளவில் இந்த தலையாட்டி பொம்மை போயிட்டுருக்கு. இந்த தலையாட்டி பொம்மை போகிறதுக்கு புவிசார் குறியீடு ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கு. இந்த புவிசார் குறியீடு கிடைச்சதுனால உலக அளவில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இது எல்லாருமே படிப்பு ஒன்று கருத்து கவலை ஒத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன தான் படித்தாலும் இந்த தொழில் வந்து செஞ்சோம்னா நமக்கு வந்து எந்த மாதிரி பாதிப்பும் கிடையாது. தொழில் ரீதியாக, உடல் ரீதியாகவோ இல்லை வந்து இதுக்கு வந்து நல்ல வருமானம் கொடுக்குற தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. கொரோனாவில் கொஞ்சம் ரொம்ப பொருளாதாரங்கள் ரொம்ப நொடங்கிடுச்சு. ஏன்னா எல்லாம் கடையில் லாக் பண்ணிட்டாங்க, செய்கிற ஆளுங்க வீட்டுக்கு வர முடியல, எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் நொடங்கி தான் இருந்தோம். அந்த நேரம் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு சலுகை கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து ரொம்ப சேஃப்டியாக வந்து ட்ரைனிங் கொடுத்து எனக்கு ஒரு ஊக்கத்தொகை பண்ணி கொடுத்து வந்து கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்து கற்றுக் கொடுத்தேன். அதில் 3 மாதம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அதுலேயே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ வந்து தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதனில் காலேஜில் படித்தவங்களும் சும்மா இருக்கிறவங்க இந்த ஆன்லைனில் அமேசானில் அவங்க பேர் நான் போட்டு எங்கள்கிட்ட பொருள் வாங்கி அவங்க சில இதெல்லாம் டிசைன்லாம் பண்ணி அவங்க நேம் வச்சு விற்றுட்டு அதெல்லாம் எங்களுக்கு நல்ல உற்பத்தி அதிகமாக போயிட்டுருக்கு. அவங்களுக்கு சில காசு எல்லாம் கிடைக்கிது, அது சந்தோஷம். இந்த தலையாட்டி பொம்மை எதில் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த தலையாட்டி பொம்மை வந்து முழுக்க களிமண்ணாலையும் காகித கூறாலையும் செய்கிறது தான் இந்த தலையாட்டி பொம்மை. இதுக்கு வந்து பழைய இப்போ வந்திருக்க தலையாட்டி பொம்மையெல்லாம் ஒரு பிளாஸ்டிக்கில் வந்துட்டுருக்கு. அது வந்து வரவேற்பு கிடைக்கலனாலும் இதுக்கு தான் ஒரு பழமையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்ட ஒரு தலையாட்டி பொம்மை. இந்த தலையாட்டி பொம்மை வந்து இப்படி ஆட்டி விட்டாலும் அப்படி தான் நிற்கும். இந்த பக்கமும் ஆட்டி விட்டாலும் மீண்டும் அதை வந்து கீழே விழுந்தாலும்
தன்னை நிலைநிறுத்தி கொண்டு நேராக வந்து நிற்கிறதுக்கு தான் தலையாட்டி பொம்மையோடையது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்குது, செட்டியார் ஆட்சி இருக்குது, டான்சிங் டால் இருக்குது, குபேரன் இருக்குது, நவராத்திரியில் கொலு பொம்மை இருக்குது. அது அப்புறம் அந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் இருக்குது. அது சீசன் படி கொஞ்சம் பொம்மை போயிட்டுருக்கோம். இப்போ லீவ் சீசனில் இது போடுவோம். நவராத்திரி சீசனில் இந்த தசவாதார செட்டு, அந்த கல்யாண செட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து இந்த விநாயகர் விநாயகர் போடுவோம். அது மாதிரி எல்லா இதுலேயும் வந்து அந்த சீசன் படி தொழில் மாறும். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையில் வந்து 3 வகையான வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ராஜா ராணி, இன்னொன்று வந்து செட்டியார் ஆட்சி, அப்புறம் டான்சிங் கேர்ள். இந்த 3 வகையான தலையாட்டி பொம்மை தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஒரு 50 பீஸு செஞ்சு அந்த கீழே ஃபஸ்ட்டு பாட்டு செய்யணும், அதுக்கப்புறம் ஒர்க்கு செய்யணும், அப்புறம் இந்த கேப்பு ஒன்று இருக்கும், இந்த கேப்பு அதெல்லாம் அடைக்கணும், அப்புறம் பெயிண்டிங் பண்ணணும். மொத்த டோட்டல் பார்த்தா ஒரு 50 பீஸ் செய்யறதுக்கு 5 நாள் டைம் வரும். இல்லை எங்களுக்கு மெயின் பிரச்சனையே களிமண் தான். இப்போ இதெல்லாம் கூட நாங்கள் காசு கொடுத்தா போய் நாங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். களிமண் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. ஏன்னா வந்து அது வந்து ஆற்று கரையில் தான் எடுக்கணும். அது வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டு எங்களுக்கு தடை பண்ணி வச்சுருக்காங்க, எடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா எங்களை அவங்க தடை பண்ணலை. எங்கள் பேரை சொல்லி இந்த பிளாட்காரங்களாம் போய் மண்ணை நிறைய எடுத்து பிளாட்டை நுறப்புனால சரி இந்த மண் தண்ணி நிறைய ஆற்றுல வரப்போ உடப்பு எடுத்து விவசாயிகள் பாதிக்கிறாங்க. அதனால் வந்து யாருமே எடுக்க விட தடை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கிடைக்காமனால நம்ம ரொம்ப கொஞ்சம் வேறத்தனமாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லை. ஏன்னா எங்களுக்கு பொழப்பு கொடுத்தாகணும். நாங்கள் மாவட்ட ஆட்சியர் திறந்து சொல்லி பார்த்தோம். அவங்க வந்து அதுக்கு நடவடிக்கை அவங்க வேறு மாதிரி தர்றாங்க. ஆனால் தூரத்தில் சம்மந்தெல்லாம் எடுத்து தராங்க. அது எங்களுக்கு அது ஒர்க் ஆகலை. அதனால் நாங்கள் வந்து வேறு தரமாக தான் மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி எடுக்கிறோம்னாக்கா நான் அதையும் சொல்லிடுறேன். செங்கல்ல இருக்கணும்ட்டா காசு கொடுத்து வாங்குறோம். அதாவது நீங்கள் நிறைய காசு கொடுத்தோம், எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டுது. எங்களுக்கு சும்மா கிடைக்கிற மண். நாங்கள் மண் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது, கம்மியாக தான் எடுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சும்மா அடைக்கிற மண்ணை போய் இப்போ டபுளுக்கு ட்ரிபிளாக போட்டு எடுக்கிறோம். இப்போ ஒரு செங்கல் மண் வந்து அவங்களுக்கு செங்கல் அறுத்தாலே ஒரு கல் 10 ரூபா வாங்குது. எங்கள்கிட்ட கொடுக்குற மண் 30 ரூபாய்க்கு அந்த மண்ணை கொடுக்குறாங்க. அதை வாங்கி தான் நாங்கள். அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு எல்லாமே அதில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. இதில் வந்து இந்த தலையாட்டி பொம்மை செய்கிறதுக்கு வந்து களிமண் தான் பிரதானம். இந்த களிமண் கிடைக்காம தான் இப்போ வந்து இந்த தொழிலாளர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த களிமண் எடுக்கிறதுக்கு தமிழக அரசு வந்து உரிய வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியை வந்து எடுத்து கொடுக்கணும், அனுமதி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த தொழில் வந்து இன்னும் மேலே சிறக்கணும். என்னன்னா எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஆட்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. அதனால நாங்கள் இன்னும் டெவலப்பாக செய்ய முடியல. இதனால் கவர்மெண்ட் நாங்கள் என்ன கேட்குறனாக்கா எங்களுக்கு ஒரு மாஸ்டராக எங்களை எப்போ பதிவு பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் நிறையா எங்களுக்கு வேலையாளுங்க கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து ஊக்கம் பண்ணி எங்களுக்கு இன்னும் தொழிலை வந்து மேம்படுத்தணும்னு நான் கேட்டுறேன். வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. படித்து ரொம்ப பேர் வேலை இல்லை, வருமானங்கள் இல்லை, எங்களுக்கு படித்த வேலை இல்லைங்கிறாங்க. அதை கவர்மெண்ட் ஒரு விளம்பரம் மாதிரி பண்ணி அவங்கள ஆட்களை எடுத்து எங்களை மாதிரி மாஸ்டர்கள் வந்து ட்ரைனிங்களில் போட்டு ஒரு தேர்ந்தெடுத்து அவங்க இடத்துலையோ எங்கள் தனிப்பட்ட இடத்துலையோ எடுத்து ஒரு 3 மாதம் 4 மாதம் பயிற்சி கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தி அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா அதில் ஒரு 4 பேர் சேருவாங்க. அதில் 4 பேர் செய்ய ட்ரை பண்ணுவாங்க. இந்த தொழில் இன்னும் டெவலப் ஆகும். எங்களுக்கு ஊக்கப்படுத்த எல்லாம் அவங்களே ஃப்ரீயாக தட்டி தரேன். இப்போ படித்தவங்க அமேசானில் வந்து எங்கள்கிட்ட உண்மையை சொல்லியே தான், பசங்களாக இருந்தாலும் நான் அந்த மாதிரி படிச்சிருக்கேன்னா நான் எங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பொம்மையை கொடுங்க, எங்கள் கம்மி ரேட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஓப்பனாக சொல்லி தான் எங்கள்கிட்ட பொம்மை செய்கிறாங்க. இதை வந்து கவர்மெண்ட்டே எங்களுக்கு தர்றாங்க. இப்போ கவர்மெண்ட்லேயே எங்களுக்கு அமேசான்லேயே நான் பதிவு பண்ணி தர போகிறாங்க. என் பேர் போட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் யார்ட்டையும் போகணும் தேவையில்லை, உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பதிவு பண்ணி தரோம். உங்களுக்கு மெசேஜில் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிடுவாங்க. நீங்கள் அனுப்புனா உங்களுக்கு பணம் வந்து முகம் ஏன்னு தெரியாது. நீங்கள் பணம் அனுப்புவாங்க, நீங்கள் ஃபோட்டோ பொருள் அனுப்ப போகிறீங்க, பணம் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்படி நான் பண்ணி தரேன். அவங்களே இறங்கி வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த குடும்பத்தில் வந்து ஒரு 15 குடும்பம் தொழில் செஞ்சாங்க. இப்போ அந்த மண் பிரச்சனையால் இந்த பொருளாதார வேலை, ஏன்னா ஏற்கனவே செஞ்சால் கொஞ்சம் மொபைலில் கொஞ்சம் எல்லாம் வேலைவாய்ப்பு குறைஞ்சிச்சு. அப்புறம் படிச்சுட்டு எல்லாம் வேலைவாய்ப்பு போயிட்டாங்க. பசங்கள்லாம் எல்லாம் படிச்சுட்டு சென்னை பெங்களூர் வேலைக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் கடைக்கு இந்த கம்ப்யூட்டர் சென்டர் இப்படி போயிட்டாங்க. இப்போ 100 வந்து சுத்தமாக வேலைக்கு ஆடலாம் போயிடுச்சு. இப்போ நாங்களே செய்யறனால ஒரு ரொம்ப பேர் இப்போ ஒரு 13 குடும்பம் வேலையை விட்டுட்டாங்க. இப்போ 3 குடும்பம் நாங்கள் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் புண்ணியநல்லூர் மாரியம்மன் கோயிலில் செய்கிறோம். இங்கே ஒருத்தர் செய்கிறாங்க, பக்கத்தில் ஒரு தெருவில் பூபதினு செய்கிறாப்புல, அந்த இன்னொரு சத்தியவன் செய்கிறாப்புல. இந்த 3 குடும்பம் தான் நம்ம செய்கிறோம். பாக்கி ஒரு 12 குடும்பம் தொழிலை விட்டுட்டாங்க. அதே போல் இப்பைக்கு வந்து
சில தொழிலாளர்கள் மட்டும்தான் செய்கிறாங்க. வருங்கால தலைமுறைன்னு இந்த தலையாட்டி பொம்மை செய்கிறதுக்கு இவங்களுக்கான உரிய களப்பயிற்சி, அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த தொழில் சிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பூகம் வந்தாலும் ஜோல்டிங் இருக்கும், ஆனால் சரிவு இருக்காது. அதனால இந்த பொம்மை எங்கே விழுந்தாலும் நிமிந்து தன்னைத்தானே நிமிந்தது. இந்த மாதிரி எக்காந்து விட கீழே விழுந்து உடையது வாய்ப்பு. நீங்கள் கீழே இருந்து தன்னைத்தானே நிமித்திக்கும். அதே மாதிரி டேமேஜ் கிடையாது. அதுதான் பொம்மை உருவாக்கும். அதே மாதிரி இன்னொரு என்னக்கா, மனுஷனுக்கு தோல்வி இன்பம் எல்லாமே வரும். அப்படியே வந்தாலும் இது எந்த இதுவும் தன்னைத்தானே நிமிந்துக்கும். அடுத்து எதிர்பார்க்கக்கூடாது, தன்னைத்தானே நிமிந்துக்கும்.